السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒரு வசனத்தை ஓதி படித்து பொருளை தெரிந்து கொண்டு சிறிய அளவில் அதனுடைய விளக்கத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த குர்ஆன் என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஓதிவிட்டு மூடுவதற்காக இறக்கப்பட்டது அல்ல. ஆனால் உலக அளவில் இன்று ஆரம்பத்தில் ஓதுவதற்காக பயிற்சி கொடுத்து அந்த குர்ஆனை நன்றாக ஓதிய பயிற்சி முடிந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து அந்த கல்வியை இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இது போன்ற அமைப்பு இதுவரை இருப்பதாக எங்குமே நாம் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் ஓதியதாக இருக்கிறது, மூடியதாக இருக்கிறது, சமுதாயம் விளங்காமல் இருக்கிறது. வேற ஒரு காரணமும் இல்லை. அதை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேர்த்து முயற்சி எடுக்க வேண்டும். அந்தந்த மகளாவாசிகளும் அந்தந்த உஸ்தாதுமார்களும் கொஞ்சம் கூட்டு முயற்சியாக இருந்து தங்களிடம் வருகின்ற அந்த மாணவர்களை மாணவிகளை இந்த அடிப்படையில் குர்ஆன் பயிற்சி கொடுக்கப்படுமானால் வெகு விரைவில் ஒரு சமுதாய மாற்றமும் தனி மனித மாற்றமும் ஒழுக்கமும் ஆகிவிடும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கல்வி முறை அதுதான். அல்லாஹ்விடமிருந்து வசனங்கள் வருகிறது. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உட்கார்றது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. உடனே தஃசீர் சொல்லிக் கொடுக்காம எப்படி உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கல்வி முறைகள் எல்லாம் 6 நூற்றாண்டுகளே இருக்கிறது. இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதன் பக்கம் நம்ம போகிறதில்லை யாருமே. இந்த 6 நூற்றாண்டு அறிஞர்கள் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், அதற்கு பிறகு உண்மையான விளக்கத்தை அவர்கள் மூலமாக படித்தவர்கள் 6 தலைமுறை வரை இருந்தார்கள். அந்த புத்தகங்கள் இன்றும் இருக்கிறது. ஆனால் பொதுவாக நம்முடைய பழக்கம் அங்கே போகிறதில்லை. நம்ம சாதாரணமாக லோக்கலில் இருக்கிற பேச்சு திறமை வாய்ந்தவர்கள், கேள்விக்கு பதில் சொல்பவர்கள், இவர்களெல்லாம் அறிஞர்கள் நினைத்து கொண்டு அவர்களை நெருங்கி அவர்கள் சொல்ற கருத்து சரி நினைத்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் மாறாக அல்குர்ஆனில் டைரக்டாக நாம் சென்று அந்த 6 தலைமுறை வரை அறிஞர்களுடைய அந்த விளக்கங்கள் இருக்குல்ல, அதை அந்த குர்ஆனோடு ஒத்து பார்த்து விஷயங்களை படிக்கும்போது ஒரு பரிபூர்ணமான ஒரு விளக்கம் அங்கே இருக்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோம் இல்லையா, சொல்றது 6ஆவுடைய 45 வசனம் பார்த்தோம்ல, அந்த 45 வசனத்தை இறுதியாக பார்த்த வசனத்தை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். சொர்க்கத்துக்கு யாரும் இன்னும் போகலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து எடுத்து இன்று வரை வாழ்கிற மனிதர்கள் யாருமே இன்னும் சொர்க்கமும் போகலை, நரகமும் போகலை. மாறாக அந்த யாரெல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறைப்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் கபூர்ஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொர்க்கத்துடைய காற்று வரும். சொர்க்கத்திலிருந்து கிடைக்கிற ஆடைகள் அவர்களுக்கு போர்வையாக கொடுக்கப்படும்.
அங்கே அவர்கள் தூங்குவார்கள். எப்படி ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்குவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் உலகம் முழுவதையும் அழித்து விட்டு மீண்டும் அந்த கபரிலிருந்து எழுப்பப்படுகிற வரை தான் நிலைமை. அப்படி எழுந்திருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு சிறு காலம் தான் நாங்கள் தங்கி இருந்தோம் என்று சொல்வாங்க. இதெல்லாம் புறான் எல்லாம் வந்து தெளிவாக பதிவு செய்கிறோம். நரகவாதிகள் தான் அப்படித்தான். நரகவாதிகளாக இருந்தாலும் நரகத்துக்கு இன்னும் செல்லவில்லை. அல்லாஹ் வைத்திருக்க நரகத்துக்கு இன்னும் போகல. மாறாக கபரிஸ்தான் அவர்களுக்கு வந்து நரகத்துடைய காற்றும் நரகத்துடைய போர்வையும் அங்கு கொடுக்கிற தண்டனையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் உலகம் அடைகிற வரை நடக்கும். ஆனால் இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா 45, 43 இன்னும் படிக்க போகிற வசனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக்கொள்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவர் மற்றவரை அழைத்து பேசிக்கொள்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதை எப்படி நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த சொர்க்கவாதிகள் பேசுகிற அந்த விஷயத்தையும் நரகவாசிகள் பேசுகிற விஷயத்தையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுத்து அதை வகையாக இறக்கி வைத்து அது அப்படியே அந்த அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்வதற்காக ஒரிஜினலாக அல்லாஹ் காண்பித்து கொடுத்த விஷயங்கள் அதுன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல இருக்கலாம் இது சொந்தமாக நம்ம சொந்த கருத்து சொல்லலை. மாறாக அந்த 6 தலைமுறை அறிஞர்கள் கொடுத்த விளக்கத்தில் அப்படித்தான் இருக்குது. உதாரணமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக காலம் கழித்த சஹாபாக்கள் ஒரு விஷயத்திற்கு வந்து சரியான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கேருந்து கிடைத்த விளக்கத்தின்படி அந்த சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக்கொண்டு இருப்பது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக காண்பித்து கொடுத்து அங்கே பேசுகிற அதை லைவாக அவர்களுக்கு மாத்திரம் காண்பித்து அதை வகை மூலம் அறிவித்து கொடுத்து அதை மக்களுக்கு சொல்லி சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற அந்த கல்வியை இவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வசனங்கள் இப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வசனங்களை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் தான் அங்கே வந்து அல்லாஹ் சொல்கிறான் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பைனஹுமா ஹிஜாபுன், அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கிறது. திரைன்னு சொன்னாக்கா ஒரு செவர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு செவர் இருக்குது. இருக்கும் நரகவாதிகள் ஒரு பக்கம் இருப்பார்கள், சொர்க்கவாதிகள் ஒரு பக்கம் இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு செவர் இருக்கிறது. ஆராஃபே ரிஜால், ஆராஃப் என்று சொன்னால் உயர்ந்த இடத்துக்கு சொல்லப்படும் அரபியில். உறுப்பு என்று சொன்னால் ஒரு மேலான இடத்துக்கு சொல்லுவாங்க. அரபி சாதாரணமாக குறைக்கலாக பேசும் பொழுது ஆராஃப் என்று சொன்னால் பன்மையான அர்த்தம். அது பொறுமை பன்மை இருக்கிற அந்த அர்த்தம். அப்போ மிக உயர்ந்த இடத்துல சில மனிதர்கள் இருப்பார்கள். அந்த சொத்துக்கு மேலே அதாவது கற்பனை பண்ண முடியாது. நம்ம அதோட முழுமையாக இருக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் ஆலம் தான் இருக்கு. அந்த இருக்கிற வார்த்தையை வச்சு நம்ம வந்து அரபி இலக்கணங்களையும் சொல் வழக்குகளையும் வைத்து நம்ம கொஞ்சம் லேசாக நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அவ்வளோதான். முழுமையான விளக்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அது எந்த அறிஞராக இருந்தாலும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருந்தா ரசூல் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. அந்த விளக்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக வகையை பெற்ற போது பெற்ற அந்த விளக்கத்தை மாத்திரம் தான் சொல்வதற்கு தகுதியான விளக்கம். அது அல்லாத நாம் வைக்கிற அர்த்தம் இருக்கிறத குர்ஆனுக்கு வைக்கிற அர்த்தங்கள், அரபி இலக்கணங்கள், வழக்கு மொழியில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் கருவிகள் எல்லாம் ஒரு குறைந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. முழு விளக்கம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அங்கே தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் மிகப்பெரிய செவர் இருக்குது. அந்த செவத்துக்கு மேல் பகுதியில் ஆறாப்புல போய் சில மனிதர்கள் இருப்பார்கள். அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யாரை கூட குள்ளன் பேசியுமாகும், அவர்கள் ஒருவரை மற்றவர் அறிந்து கொள்வார்கள். ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் அந்த செவத்துக்கு மேலே இருப்பாங்க. உயரமான அந்த ஆறாப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற ஆளுங்க யாரும், அங்கே நிற்கிற ஆளுங்க ஏற்கனவே ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வார்கள். அது எப்படி அறிந்து கொண்டார்கள் அதுவும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிற நம்ம யூனிஸ் பாயா, இங்கே இருக்கிற பஸ் பாயா அப்படிலாம் அங்கே அர்த்தம் வைக்க முடியாது. தெரிந்து கொள்வார்கள். அவ்வளோதான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உயரமான இடத்தில் நிற்கிற அந்த நபர்கள் எல்லாம் ஒருவர் மற்றவரை விளங்கிக் கொள்வார்கள். நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அது ஒருவர் மற்றவரை விளங்கிக் கொள்வார்கள். எப்படி விளங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய அந்த அடையாளங்களை கொண்டு, சீமாவுன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அடையாளங்களை கொண்டு அவங்க விளங்கிக் கொள்கிறார்கள். அப்படி விளங்கிக் கொண்டு நாதவ் அஸ்ஹாபில் ஜன்னதி, அந்த சொர்க்கவாதிகளை அவர்கள் அழைப்பார்கள். யாரு? அந்த மேலே நிற்கிற அந்த மனிதர்கள் ஒருவர் விலகிக் கொண்டு
சொர்க்கவாதிகள்னா வலது பக்கம் வச்சுங்களேன், வலது பக்கம் சொர்க்கவாதிகள், இடது பக்கம் நரகவாதிகள் வச்சுங்க. அந்த வலது பக்கம் திரும்பி சொர்க்கவாதிகளை அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து சொல்லுவாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை அங்கேயும் சொல்வார்கள் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். சொர்க்கவாதிகள் அழைத்து அங்கே நிற்கிற மனிதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். லம் எதுபோலுகா, இதுவரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவில்லை. இந்த டைம் வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அவங்க சொர்க்கத்தில் நுழையவில்லை. ஆனால் பகுத் எதுவும் அவர்கள் ஆசையோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த அந்த செவத்து மேலே உயரமான அந்த ஆராப்பு மேலே நின்றுக்கிட்டு அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் போக வேண்டும் என்ற ஆசை இருக்குது, ஆனால் போகலை இது வரைக்கும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தாங்க, நம்மளும் போயிட்டோமே நினைச்சு கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்த பாயிண்ட் அல்லாஹ் பதிவு அடுத்த ஆயத்தில் இதா சுலிபத் அபுசாருக்கும் தில்கா அஸ்ஹாபின் நாரி, அவர்களுடைய பார்வை அந்த இடதுபுறம் இருக்கிற அந்த நரகவாதிகளின் பக்கம் திருப்பப்படுகிறது. அந்த மேலே இருக்கிற ஆளுங்க என்ன செய்கிறாங்க, நம்ம லைட்டாக இமேஜின் பண்ணிக்கணும். அவள் திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து நரகவாதி இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க துவா செய்கிறாங்க, காவடி எல்லாம் துவா செய்கிறாங்க. ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் வாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்கள் இங்கே வந்து கிடைக்கிறாங்க நரகத்தில், இந்த அநியாயக்காரர்களோட எங்களை சேர்த்துறாதா யா அல்லாஹ் என்று அங்கே பேசிக்கொண்டிருப்பதாக இந்த 2 ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்போ மொத்தமாக பாருங்கள், அந்த கருத்து நம்மளுக்கு ஒன்றிப்பு. எப்படி ஒரு கருத்து, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு செவர் இருக்குது. அந்த செவர் என்பது மிக உயரமான செவர். அது யாரும் கற்பனை பண்ண முடியாத சிகரம் அது. அந்த சிகரத்தின் மேலே சில மனிதர்கள் நிற்கிறார்கள். நின்று கொண்டு சொர்க்கத்தையும் நரகத்தைக்கும் பார்க்கிற மாதிரி சட்டம் அங்கே இருக்கிறது. சொர்க்கவாதிகளை பார்க்கும் போதுதான் சலாம் சொல்லுகிறார்கள், அங்கே போவதற்கு ஆசைப்படுகிறார்கள், ஆனால் இதுவரை போகவில்லை. நரகத்தின் பக்கம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நரகத்துக்கு நாங்கள் போயிடக்கூடாது யா அல்லாஹ் என்று துவா செய்கிறார்கள். அவங்களும் அந்த நரகத்துக்கும் போகவில்லை. அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, அந்த ஆறாவது என்று சொல்லக்கூடிய அந்த சிகரத்துக்கு மேலே சில மனிதர்கள் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க என்று விளங்குது. இந்த ஆயத்துடைய அந்த இன்சையல் கருத்தை வச்சு விளங்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நின்று கொண்டு இருக்கிறது. இப்போதான் சகாபாக்களுக்கு ஒரு யதார்த்தமான டவுட் வருகிறது. என்னது, அப்போ சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நின்று இருப்பது யார் அங்கே என்ற கேள்வி எழுப்பும்போது ரசூல் தெளிவாக இருக்கு சொல்கிறாங்க. ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து 50% நன்மையும் 50% தீமையும் செய்திருப்பார்கள். ஒரே ஒரு நன்மை அதிகமாக இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள், ஒரு தீமை அதிகமாக இருந்தால் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். அந்த மாதிரி கேரக்டர் உள்ள மனிதர்கள் தான் இந்த 6 நின்று கொண்டிருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு ரசூல் சொல்கிறாங்க, ஒரு நன்மை என்பதை நீங்கள் சாதாரண நினைத்து விடாதீர்கள். இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது நிறைய அதிர்ஷ்டம் சம்பந்தமாக வருது. நீங்கள் வந்து ஒரு நன்மை என்பதை சாதாரண நினைத்து விடாதீங்க. அந்த ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக 6 மேல் நிற்கிற நபர்களாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு தீமை அதிகமாகிவிட்டால் நரகத்துக்கு போகிவிட்டால் நினைப்பாங்க. அவங்க 50-50 வச்சுக்கிங்க, 50-50 சமமாக செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நீங்கள் செய்கிற ஒரு நண்பரை பார்த்து சிரித்தல் கூட அப்பதான் சொல்கிறாங்க. சொல்லலாம், ஒரு நண்பரை பார்த்து சிரித்த சாதாரண நினைச்சிடாதீங்க. தைக்கிறேன்னா காத்துக்கும். ஒரு நண்பரை பார்த்து முகமலர்ச்சியோடு இன்சைட்டில் ஒன்றும் இல்லாமல் பார்த்து ஒரு சகோதரை பார்த்து சிரிப்பது என்பது கூட நன்மையில் அடங்குப்பா. ஒரு மனைவிக்கு உன்னுடைய அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில் ஊட்டி விடுவது அதுவும் நன்மையில் சேரும். வெளியிலே கிடைக்கிற கற்களை எல்லாம் தள்ளி கொள்வது, மனிதர்களுக்கு தீங்கு தராமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மையில சேரும். அதனால நீங்கள் வாழுகின்ற காலங்கள் எல்லாம் நன்மையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நாங்கள் அதிகமாக செய்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். அப்படி சொல்கிறாங்க. சில பேர் நம்ம வந்து தொழுவரை பார்த்து செய்கிறோம், 2 பேரும் கட்டத்துக்கு செய்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம், எல்லாரும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சொல்கிறோம், யார் அப்படி இருந்தாலும் நினைக்கிறாதீங்க. ஏன்னாக்கா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அருள்படை பற்றி எனக்கு கேள்வி கேட்கப்படும் போது நாம் செய்த நன்மைகள் வந்து ஜமானே செய்யறாங்க. அங்கே ரசூல் அந்த ஆயத்தில் நிறைய ஆயத்துகள் சம்பந்தமாக இந்த ஆயத்து சம்பந்தம் நிறைய ஆயத்துகள் இருக்குது. அந்த மறுமை நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்படை பற்றி கேள்வி கேட்கப்படும். அப்படி கேட்கும்போது இங்கே நீங்கள் வந்து மழை போன்ற நன்மை செஞ்சாலும் எல்லாமே லெவலிங் ஆகிட்டே இருப்பாங்க. நிற்கும் போது அங்கே வந்து அமலுக்கு நிற்கப்படும். அதனால எந்த ஒரு செயலையும் நன்மையான செயலை செய்யும் போது நீங்கள் அதிகமாக செய்து விட்டோம் என்று ஒருபோதும் நினைத்து விடாது என்ற பாடத்தை சகாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க.
அதிகமாக செஞ்சுட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு மேக்சிமம் முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அமைதியாக நிதானமாக அல்லாஹ்வுக்காக உங்கள் நன்மை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது தான் சுப்ஹானல்லாஹ் சொல்வது நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது நன்மை, அல்லாஹ் அக்பர் சொல்வது நன்மை, கலிமா சொல்வது நன்மை, நடைமுறைகள் நன்மை, மனிதனுக்கு உதவி செய்வது நன்மை, ஒத்தாசை செய்வது நன்மை, கடன் கொடுப்பது நன்மை, என்னென்னவோ நன்மை. அவள் பேசுகிறவங்க அது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் தெளிவாக சகாபாக்கள் சொல்லிக் கொடுத்த பிறகுதான் அவங்க அதிகலையே அங்கேயே கிடந்தாங்க சொல்ல பின்னாடி. அதுக்காக அஸ்ஹாபு சுஃபாக்கள்னு சொல்கிறாங்க. வரலாறுகளில் பின்னைக்கு ஒருவன் படிச்சிருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னாக்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருமா, நன்மை செய்திட மாட்டோமா என்று சொல்லித்தான் அந்த நன்மையின் பக்கம் ஆர்வம் உடையவர்களாக ஆனார்கள். அங்கே போய் அந்த 50% செய்துவிடக்கூடாது என்பதற்காக நன்மை செய்பவர்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக நன்மை செய்திருந்தாலும் நீங்கள் உள்ளது நினைக்காதீங்க நன்மை செய்ததாக, இன்னும் 10 என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருங்கள் என்று அறிவுரை சொல்லிவிட்டு நரகத்திற்கு போகிவிடவே கூடாது என்பதற்காக அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கிறது சொல்லி தான் அதிகமாக ரசூலா கேட்ட துவாவில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் என்ற துவாவை எல்லாருக்கும் முதல்ல செஞ்சே சொன்னாங்க. அந்த துவாவை, இந்த ஒரு துவாவை தான் அதிகமாக சஹாபாக்கள் கேட்டிருக்கிறதாக நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம், சம்பவங்களை பார்க்கிறோம். அங்கே உம்ரா செய்கிற காலங்களில் கூட சரி, தவாஃப் செய்கிற காலங்களில் கூட சரி, அந்த ருக்குல் யமன் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியிலிருந்து ஆரம்ப மொழிக்கு வருகின்ற வரை ரசூல் சொல்லி கொடுத்தா என்னதான் இதை மட்டும் சொல்ல சொன்னாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். நரக வேதனையை என்று பாதுகாத்துறியாளா சொல்ல, அதாவது உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கை நல்லா ஆக்கக்கூடியாளாங்கிற துவாவை தான் அதிகமாக கேட்க சொன்னாங்க. ஏன்னா இந்த ஆயத்துக்கு தான் பயந்தாங்க எல்லாரும். அது பெரிய பெரிய அதாவது நீ யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகாமல் சென்றுக்கிட்டு இங்கே அனுப்போனா தெரியாமல் டவுட் பட்டு கொண்டு ஒரு கலங்கி கொண்டு இங்கே திரும்பும்போது துவா செய்கிறது, இங்கே திரும்பும்போது பாதுகாப்பு தருகிறது என்ற நிலைமை யோசிச்சு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு அதாபு ஒன்று பதில் ஒரு வேதனை. இங்கே போவோம் அங்கே போவோம் என்ன கண்டா நீங்கள் சொல்லணும், அது மாதிரி நிலைகள் சில பேருக்கு ஏற்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கி அருள் புரிந்திருக்கிறான். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லும் போது அவர்கள் அதிகமாக அமல் செய்து நன்மையை தேடிக்கொண்டார்கள். இன்று வரை அவர்கள் செய்த அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜெயின் வந்துகிட்டே நம்ம வரைக்கும் ரசூலுல்லாஹ் கேட்ட செய்தி, சஹாபாக்கள் சொன்ன செய்தி, அவங்க மக்கள்கிட்ட சொன்ன செய்தி, அதை ஆய்வு செய்தவர்கள் செய்தி, இப்படி மறுமை வரை அந்த செய்தி வந்துட்டு இருக்குல்ல. அங்கே பெற்றவர்களுடைய அந்த சொன்னாங்கல்ல அந்த நன்மை அவங்களுக்கு ஆடாயிட்டே இருக்கும். நம்ம வரை அந்த ஜெயின் நிற்கும், நம்ம மூலமாக அப்படி போயிட்டே இருக்கும் கியாமத் வரைக்கும். இதுதான் இந்த குர்ஆனை விளங்கி நடைமுறைப்படுத்தி அதை மக்களுக்கு சொல்லுகின்றவர்களுக்கான மிகப்பெரிய ராயல்டி கூலி இதுதான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் மக்கள் என்ன இழக்கிறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர் உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்குவதற்கு போதுமானவர். நம்ம பெரிய எண்ணத்தோடு சிறிய அமல்களை செய்து கொண்டிருந்தால் இந்த ஆயத்தின் மூலமாக கிடைக்கிற படிப்படை நானும் நீங்களும் பெற வேண்டும், குடும்பத்தினர் பெற வேண்டும், உங்கள் குடும்பத்தினர் பெற வேண்டும். நம்மளுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்களை நம்ம லாங்குவேஜில் நம்ம பிள்ளைகளாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த குர்ஆனை ஓதி படித்து விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான அறிவு நமக்கு கிடைக்கும். அந்த அறிவை கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த அறிவை கொண்டு அது பெற்ற அறிவை கொண்டு ஒன்று அமல் செய்வதற்கு அது பொதுவாக இருக்கும், தவறான காரியத்துக்கு விலகுவதற்கு அது காரணமாக இருக்கும். அந்த அறிவு தான் ஒரிஜினல் அறிவு என்று அந்த பல இடங்களில் பதிவு செய்கிறாங்க. அந்த அறிவை பெறக்கூடிய வாக்கியத்தை வளரமான எனக்கும் உங்களுக்கும் அந்த அருள்புரிய வேண்டும். இதே தொடர்ச்சி இன்ஷால்லா ரமலான் மாதம் முழுவதும் லொஹருக்கு பிறகு இன்ஷால்லா குர்ஆன் விளக்க உரை தான் ஏற்படுமே. அது சொல்கிறதுக்கே நம்ம டைம் பார்த்தாரு. இந்த உலகத்தில் உண்மையில சொல்ல அறிஞர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லா மகல்லாக்கள்லையும் மற்ற லாஜிக் பற்றிலாம் விட்டு தள்ளிட்டு ஒரு வசனம் 2 வசனம் எடுத்துக்கொண்டு எங்கு மக்களுக்கு சொல்வதாக இருந்தாலும் அதன் விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதைத்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அதை அடுத்தவர்களுக்கு சொல்வதை விட நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துப்படத்தான் நம்ம இதை அதிகமாக குர்ஆன் பக்கமே அதிகமாக நாமும் ஈடுபட வேண்டும். அதே மக்களுக்கு நாம் ஆர்வம் பண்ண வேண்டும் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்கிறேன். ரமலான் மாத ப்ரோக்ராமில் முக்கியமாக ஏற்கனவே இந்த அமல்களை எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் எல்லோரும் கொண்டு வச்சுக்கணும். என்ன செய்ய போகிறோம், அந்த கஞ்சி வளர்லாம் இன்ஷால்லாஹ் நிறைய வந்துடும். அது அல்லாஹ்வுடைய அருளுடைய அது மறைமுகமாக பறக்க செஞ்சிருவாங்க. சரியா? அமல்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கணும். காலையில் இன்னைக்கு எந்திரிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன திக்கர் செய்ய போகிறோம், காலையில் தந்தூரில் என்ன ப்ரோக்ராமு, லொஹரில் என்ன ப்ரோக்ராமு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள், ஏற்கனவே இந்த பாவங்கள் என்னென்ன, அதை களைவதற்கான முயற்சி என்ன,
அதெல்லாம் சரி பண்ணி கொண்டே நமக்கு வந்து ஒரு ஒரு புக்னோட்டு போட்டு வச்சுக்கணும். புக்னோட்டு போட்டு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சார் முழுமையாக அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தர இருக்கிறான். அதுக்கு நம்ம தோசைட்டு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்றாம் நைட்டு ஜமாத்தர்களுக்கு அறிவிப்பு வந்து பார்த்துக்கவே இல்லையா, நம்மளுக்கு யாரும் கேரண்டி கிடையாது. அதனால் நியத்தை நம்ம அதிகமாக வைத்துக்கொண்டு அமல்களுக்கான நியத்தை மன ரீதியாக வைத்துக் கொள்ளணும். மனசுலேயே நினைச்சாலே போதும், செயல் செய்ய வர சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த குரான் விளக்க உரைகள் இது போன்ற ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. 21 ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்காவது அதிகமாக குரானில் வந்து மனப்பாட பகுதி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் நேரடியாக வந்து இப்பயே வந்து பதிவு செய்து கொள்ளுங்க, பதிவு செய்து கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து தத்தியும் சொல்லி கொடுப்பாங்க. அல்லது அவங்கள்ட்ட வந்து பாடத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த என்ன வகுப்புகளோ அதுக்கான 2-3 நாளுக்கு பாக்கிச்சாலாம் இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக மனப்பாடம் பண்ணக்கூடிய யாராக இருந்தால் பேரை வந்து முதல்ல பதிவு செய்து கொள்ளுங்க. அப்போ தான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக தகவல் சொல்லிக் கொள்கிறேன். பல ரஹ்மான் நம்ம எல்லா நல்ல எண்ணங்களை கபலாக்கி இந்த ரமணானை அடைய செய்து பாவமன்னிப்பு தெரியக்கூடியவர்களாக ஆக்கி அருள வேண்டும். ஆக்கிரதானந்தாகி விழாடமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.